வணக்கம். வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அனுஷம் கேட்ட இந்த 2 நட்சத்திரம் வரும்போது மேஷத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால இன்னைக்கு மேஷ ராசிக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. 2 நாளும் மேஷத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால வெறும் பிள்ளையாரை கும்பிட்டுங்க, ரொம்ப பேசாதீங்க. உங்க வேலைகளை செய்யுங்கள், கடமைகளை செய்யுங்கள். ஆனால் பேசும்பொழுது மிகுந்த நிதானம் தேவை. பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரில அது கூட பேசக்கூடாதுன்னா. இதெல்லாம் பழைய பழமொழி. இப்ப எங்கேயுமே எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா ரெக்கார்டிங் பண்றாங்க ரகசியமா. பேனாவில் ரெக்கார்டர் இருக்கு. பேனாவை சொல்லிட்டு வந்து எதிர நிற்கிறான். அதுல ஒரு சின்ன ஒரு துவாரம், ஒரு மெல்லிய ஒரு ஓட்டை, அதுல உள்ளுக்குள்ள கேமரா இருக்கு. இப்படியெல்லாம் டெக்னாலஜி வந்துடுச்சு. எங்கிட்ட ஒருத்தர் அதை கொண்டு வந்து காமிச்சார். இது பாருங்க, இது பேனா தானே அப்படின்னு. ஆமா பேனா தான் அப்படின்னு. அப்புறம் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள கேமரா இருக்கு. அது வந்து நம்ம எதிர நின்றுட்டு ஓஹோ ஐசி அப்படியா அப்படிலாம் பேசிட்டு இருப்பார். பார்த்தா நம்ம பேசின ஃபுல்லா இதுல ரெக்கார்ட் ஆயிடும். வீடியோ ரெக்கார்டிங் தெளிவா வரும். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு. அதனால எங்கேயும் போய் எதுவும் பேசிடாதீங்க, சைலண்டா இருங்க. மேஷ ராசிக்காரங்க கச்சிப்புன்னு இருக்கணும். இன்னைக்கு கமுக்கமா இருக்கணும். வாயே திறக்கக்கூடாது. வாயை கண்டுவான், வேணும்னே நம்ம வாயை கண்டுவான். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீங்க நைஸா நழுவிடணும். எனக்கு என்ன சார் அதெல்லாம் தெரியும், எனக்கு யாரையும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை சார். அப்படிலாம் நியூஸ்ல வந்துதா? நான் பேப்பரே படிக்கிறது இல்லைங்க. நான் எங்க நியூஸ் பேப்பர் படிக்கலாம் டைம் இருக்கு? டிவிலையா? டிவி நான் பார்க்கறதே இல்லைங்க. பசங்களுக்கு எக்ஸாம் வந்ததுன்னு சொல்லி கேபிளையே கட் பண்ணிட்டாங்க, டிவியே பார்க்கலைங்க. இப்படி எதையாவது சொல்லி நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கணும். அப்பதான் இன்னைக்கு நீங்க வந்து சேஃபா வெளியே வர முடியும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியில் குரு, 7ல் சந்திரன், கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 11 குடைவன் ராசியிலே இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகத்திலே இருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம். அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். பெரிய நல்லதெல்லாம் சுலபமா நடக்கும். மிக கடினமான செயல்களை மிக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு அனுகிரகம். ஆற்றல்னு சொல்றதை விட கடவுளுடைய அனுகிரகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும். கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறார். மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப் போகிறது. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே லாபம் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு செல்வச் செழிப்பு மிகுதியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். எந்தவித தடை தாமதமோ இல்லாமல், சுணக்கமோ கலக்கமோ இல்லாமல் வெகு அற்புதமாக பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வீர்கள். வியாபார வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 6குடையவன் நீச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 6குடையவன் நீச்சம் அடைந்தாலே 60 மார்க். ஏன்னா கெடுதலே கிடையாதுன்னு அர்த்தம். 6குடையவன் நீச்சம் அடைஞ்சிட்டானா கெடுதலே இல்லைன்னு அர்த்தம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ல் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அல்ல, செவ்வாய் யோகம். தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. 2ல் செவ்வாய் தோஷம்னு மிதுனத்துக்கு சொல்ல முடியாது. மிதுனத்துக்கு செவ்வாய் நல்லது பண்ணுமானா பண்ணாது. அப்பயே 2ல் தோஷம் இல்ல. 2ல் நீச்சம் ஆயிடுச்சு. கடகத்துக்கு போனா செவ்வாய் நீச்சம் இல்ல. கெடுதல் பண்றவன் நீச்சம் ஆயிட்டானா என்ன அர்த்தம்? அவனால் கெடுதலே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். enemy is very weak அப்படின்னா you are strong. சிம்பிள் லாஜிக். your enemy is very weak. அப்போ நீங்க you are strong.
அந்த மாதிரி தான் இப்போ 6 2ல் நீச்சம் அடைந்து விட்டால், அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசி அதிபதியான புதனோ 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். அப்போ எவ்வளோ மடங்கு பலம் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கு ஒரு யான பலத்தோட பண்ணுவீங்க. யான பலம் உங்களுக்கு. கஜகேசரி யோகம் பாங்களே, அதுதான் யான பலம். இது கஜகேசரி யோகம் இல்லை, இது வேற ஒரு யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் சரியாகும். நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தின் மூலமாக நிறைய பணம் வரும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான நல்ல நேரம். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே 5 ராசியிலே. இது ஒரு சிறப்பான பரிவர்த்தனா யோகம். நீச்ச பரிவர்த்தனா யோகம்னு பேர். அதுக்கு பேர் நீச்ச பரிவர்த்தனா யோகம்னா என்ன அப்படின்னா, கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன். கடகத்திற்கு அதிபதி விருச்சிகத்தில், விருச்சிகத்திற்கு அதிபதி கடகத்தில். ரெண்டும் இடமாற்றம் பெறும்பொழுது ரெண்டுமே நீச்சமாயிடுது. செவ்வாய் கடகத்தில் நீச்சம், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம். நீச்ச பரிவர்த்தனா யோகத்துல என்ன ஆகுதுன்னா, அதுக்கு டபுள் மடங்கு அதிகமான பவர் வந்துடும். அதான் நீச்சமாட்சியா எப்படி பவர் வரும்னா, அது பரிவர்த்தனையில பவர் ஜாஸ்தி. உச்சத்தை விட பரிவர்த்தனைக்கு பவர் ஜாஸ்தி. கிரகம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அது என்ன வேணாலும் யோகத்தை கொடுக்கும். அவ்வளவு பவர் அதுக்கு. இப்ப நீச்ச பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கு. இன்னைக்கு அனுஷம். விருச்சிகத்துக்கு அதிபதியான அங்காரகன் கடகத்தில் போய் நீச்ச பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கிறது. அதனால ரொம்ப பெரிய நன்மை நடைபெற போகிறது. கடகராசிக்கு நீங்கள் என்ன முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி தான் கிடைக்கும். வெற்றி மட்டுமே கிடைக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. நத்திங் பட் சக்சஸ். அது அப்சல்யூட் சக்சஸ். அது முழுமையான வெற்றி, சுலபமான வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. சென்றார் கண்டார் வென்றார் என்று சொல்வார்களே, அதை போல இன்று நீங்கள் பல வெற்றிகளை பார்க்க போகிறீர்கள். மிக அற்புதமான நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 10 பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். ராசி அதிபதி 9ல் உச்சமடைந்திருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான நன்மை. எனவே எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ஆரோக்கியம், குடும்பம், குடும்ப உறவுகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல், குடும்ப வாழ்க்கை பரிணமித்தல், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்தல், அந்த இன்டிமசி கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒரு இன்டிமசிங்கிறது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு விஷயம். பார்த்த உடனே அப்படி புரிஞ்சுப்பாங்க. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கணவன் அப்படி திரும்பி பார்த்து அப்படி லேசா சிரிச்சாலே அவர் என்ன மீன் பண்றாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அவங்க வீட்டு அம்மாவுக்கு அது கரெக்டா புரியும். உடனே அதை செஞ்சிருவாங்க. கண்களாலேயே கட்டளை இடுவார் கணவன், அதை உடனே நிறைவேற்றுவார் மனைவி. அதே மாதிரி அந்த அம்மா ஏதாவது சொன்னா அப்படிம்பாங்க. அப்படி கிச்சன் கிட்ட போய் நின்றுட்டு உடனே இவர் என்னன்னு புரிஞ்சுக்குவார். அப்புறம் வந்திருக்கிற பார்த்து நீங்க என்ன காஃபி சாப்பிட்றீங்களா டிஃபன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாரு. கேளுங்க அப்படின்றத அந்த அம்மா ஞாபகப்படுத்துவாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது கொடுக்கணும், அதை கேளுங்க, சும்மா உட்காந்து வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்கன்னு அர்த்தம். அந்த அம்மா கணச்சதில்லை. இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிறது எல்லா தம்பதிகளுக்கும் இருக்காது. அது ஒரு ஆதர்ச தம்பதிகளுக்குள்ளதான் அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் அமையப்போகிறது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்து குரு பரிவர்த்தனா யோகத்திலே இருக்கிறது. 4 7 குடைவன் 9ல், 2 9 குடைவன் 7ல். இந்த வருஷத்துல மொத்தம் 33 முகூர்த்த நாள் தான். விசுவ வருஷத்தில் மொத்தம் 33 முகூர்த்த நாட்கள். தேய்பிறை வளர்ப்பிறை எல்லாம் சேர்த்து 33 நாள் தான் முகூர்த்த நாள். அது உங்க நட்சத்திரத்துக்கு பொருந்திருக்கா உங்க ராசிக்கு பொருந்திருக்கான்னு வேற அப்புறம் செக் பண்ணணும். ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு பிரபல தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர்ல அது பப்ளிஷ் ஆயிருந்தது. ஆல் எடிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. சிறப்பு மலர், தமிழ் புத்தாண்டு சித்திரை திருவிழா சிறப்பு மலர்னு ஒரு சப்ளிமெண்டரி ஒன்று கொடுத்தாங்க. அதுல என்னுடைய முகூர்த்த நாட்கள் கணித்தவர் அரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன் போட்டு அதுல வந்துருது. இப்பொழுது திருமணத்திற்கு நேரம் நெருங்கி விட்டது. எனவே திருமண தேதி முடிவு செய்ய வேண்டுமானால் என்னிடம் அனுப்புங்கள். யாருக்கும் கல்யாணம் அவங்க 2 பேர் டீடைல்ஸ் மட்டும் அனுப்புங்க, நான் உங்களுக்கு தேதி கொடுக்கிறேன். துலா ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் ஏராளமாக நடைபெறப் போகின்றன.
ஏழாம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 2இல் சந்திரன் 8இல் குரு, இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன. குருச்சந்திரன் எதிரெதிரே பார்க்கும் அமைப்பு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே ஏற்பட்டிருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தனஸ்தானம் வலுப்பெற்றால் குடும்பம் அமைதியாக இருக்கும். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், வாக்கு, பொருளாதாரம் மூணையும் குறிக்கும். எனவே வாக்குன்றது செல்வாக்கு, செல்வாக்கு, செல்வ நிலை, குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கு. எனவே இது ஒரு நல்ல நாள். புதிதாக ஏதேனும் வண்டி வாகனம் வாங்கலாம் அல்லது அசையா சொத்து வாங்கலாம். துலாமிற்கு இப்பொழுது அதற்கான யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 7 10இல் இருப்பதால் இப்பொழுது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9 சந்திரன் ராசியிலே இருக்கிறது. அதை குரு பார்க்கிறது. ராசியில் சந்திரன், 7இல் குரு. குருவும் சந்திரனும் எதிரெதிர பார்த்துக்குது. சூப்பர் யோகம் இது. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், அற்புதமான யோகம். ராசி அதிபதி 9இல், 9 ராசியில். ராசி அதிபதியும் 9 இடமாற்றம். 9 ராசியில், ராசி அதிபதி 9ல். 1-9 இடமாற்றம். இது மிக சிறப்பான பரிவர்த்தனை யோகம். பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கிறது. ராசியாதிபதி அங்காரகன் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே கடகத்திலே இருக்கிறது. 9இல் செவ்வாய், 9 சந்திரன் ராசியில். எனவே இது ஒரு பெரிய யோகம். பெரிய யோகம்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடக்கும். உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி. நீ ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையா இருந்தா நல்லா படிப்பேன், நிறைய மார்க் வரும். காலேஜ் சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா இப்ப சீட் கிடைச்சிடும். வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா வேலை கிடைக்கும். வேலையில் சேருவதற்காக ஏதேனும் தேர்வு எழுதினால் அதில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயமாகும். திருமணமானவர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அழகா லட்டு மாதிரி பிறக்கும் குழந்தை. 7 குரு உட்காந்து அப்படியே பார்க்குது ஜம்முன. பல 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 பலன்னு சந்திரனை பார்த்துட்டு இருக்கு. அதனால இப்ப குழந்தை கன்சீவ் ஆச்சுன்னா அழகான குழந்தை பிறக்கும். ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் இப்பொழுது கன்சீவ் ஆனார். அதனால விருச்சிக ராசிக்கு புத்திர சந்தானம் ஏற்படுகின்ற நேரம், வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 5 7இல் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 9 ராசியிலே இருக்கிறது. வம்ச விருத்தி. உங்க பசங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும். நீங்க மறுபடியும் ஒரு தடவை தாத்தா ஆவீங்க, இல்ல பாட்டி ஆவீங்க. நீங்கள் குழந்தை பிறக்கும் வயதில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம் வந்திருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய தனலாபம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வெற்றிகரமாக உங்கள் வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். எனவே இது மிக அற்புதமான நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். 8 12 பரிவர்த்தனை பெற்றதால் இன்னும் சிறப்பான யோகம். எல்லாமே நல்லது பண்ணும். பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா நல்லது தான் பண்ணும். கெடுதல் பண்ற கிரகம் கூட பரிவர்த்தனையில வந்துடுச்சுன்னா நல்லது பண்ணும். 8 நல்லது பண்ணாது, 12 நல்லது பண்ணாது. அது 2 பரிவர்த்தனை ஆயிடுச்சு. அப்ப 2 நல்லது பண்ணும். அப்ப இன்னும் வழக்கத்தை விட அதிகமாக நன்மை நடைபெறும். வழக்கமா என்ன நடக்குமோ அதை போல 3 மடங்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டும் 3 மடங்கு நடக்கும், கெட்டதெல்லாம் நடக்காது. அதுதான் இப்ப இருக்கிற கிரகத்துடைய அமைப்பு. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே எதிர்பாராத விதமாக உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு, திடீர் டிரான்ஸ்பர், திடீர் ப்ரமோஷன் ரெண்டுமே வரும். திடீர் ப்ரமோஷன், திடீர் டிரான்ஸ்பர் ரெண்டுமே கிடைக்கும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீர்கள். அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பிற்காலத்திலே உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடைபெறும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நேரம், நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் யோகம். 7 குரு பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். பாக்யாதிபதி புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருப்பதால் யோகம். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? மகரத்துக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தா எல்லா கிரகமும் நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நாள். நீங்க இப்போ எந்த வேலையில இறங்கினாலும் இன்னைக்கு சாதிச்சு காட்டுறீங்க. உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எந்தவித
பின்னடைவும் ஏற்படாமல் எடுத்த காலை முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்க மாட்டீர்கள். ஒரு வேலையை ஆரம்பிச்சாச்சுன்னா அதை முடிச்சுட்டு தான் திரும்பி. அது வியாபார சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, உங்க அலுவலக பணி தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வழக்கு வியாஜ்யம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். வியாபாரம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலம் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஆகியவை இரண்டுமே கைகோர்த்து வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மனதிலே சந்தோஷம் ஏற்படும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் ஏற்படக்கூடிய நேரம். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது மிக மிக அற்புதமான நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியில் ராசி அதிபதி மட்டும்தான். 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை. சுக்கிரனுக்கு உச்சம், புதனுக்கு நீச்ச பங்கம். புதன் சுக்கிரன் ரெண்டுமே கும்பத்துக்கு நல்லது செய்யற கிரகம். அது ரெண்டும் இப்ப ஒன்னா சேர்ந்துருச்சு. 2ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்ததால் உங்களுக்கு யோகம். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி கிடைக்கும், நன்மை நடைபெறும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ள போகிறீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பம் தனித்தனியே இருந்தால் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். குடும்ப வாழ்க்கை ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடைபெறும். திருமணமாகி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதுல பசங்க இருந்தா பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம். வாழையடி வாழையென வந்தது கூட்டந்தனிலே அப்படின்னு நம்மளாம் வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வம்சம் இன்னும் விருத்தியாக போகுது. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். வியாபார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப அமைதி, வியாபாரத்தில் முன்னேற்றம், கணிசமான வரவு போன்ற எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். எந்தவித பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப கேர்ஃப்ரீயா இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இன்னைக்கு அவ்வளோ மனசு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். மீன ராசிக்கு இன்னைக்கு முக்கியமான பலன் என்னன்னா, மனசுல ஏதோ ஒரு நிம்மதி, எங்க இருந்தோ புதுசா ஒரு நிம்மதி வந்த மாதிரி, புதுசா பிறவி எடுத்த மாதிரி இருக்கும். யாம் புதிதாக பிறந்தோம், இன்று யாம் புதிதாக பிறந்தோம்னு பாரதி பாடுவார். அந்த மாதிரி யாம் இன்று புதிதாக பிறந்தோம். எல்லாமே பழசெல்லாம் மறந்துடுங்க. பழசுல எதெல்லாம் கசப்பான நினைவுகளோ அதையெல்லாம் மறந்து விடுங்கள். எப்பவுமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும்னா என்ன பண்ண தெரியுமா? உங்க லைஃப்ல நடந்த மகிழ்ச்சியான இன்சிடென்ட் எல்லாம் நினைச்சு பார்க்கணும். திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும். மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்னென்ன, உங்க வாழ்க்கையில் நடைபெற்ற மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன, ஏதோ ஒரு 10 இன்சிடென்ட் அதை யோசிச்சு பாருங்க. நீங்க பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கினது, டிகிரி முடிச்சது, கல்யாணம் ஆனது, அந்த மாதிரி ஏதோ லைஃப்ல ஒரு 4-5 நாட்கள் இல்ல 10 நாட்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்காதா? அந்த நாட்களை எல்லாம் நினைச்சு அன்னைக்கு எப்படி ஹாப்பியா இருந்தோம், அன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை வாழ்த்து தெரிவிச்சாங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணாங்க, நம்ம எங்கெல்லாம் போனோம், நம்ம சுற்றுலா போனப்போ எங்கெல்லாம் போனோம், டூரு எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், எந்தெந்த சைட் சீயிங் பிளேசஸ்க்கெல்லாம் போய் பார்த்தோம், அங்கெல்லாம் எப்படி இருந்தது, அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது, நம்ம விரும்பி சாப்பிட்ட உணவுல எது நல்லா இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு நல்ல விஷயங்களா யோசிங்க. உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்கள், நல்ல இன்சிடென்ட்ஸ், நல்ல சந்தோஷமான அக்கேஷன்ஸ், நல்ல நியூஸ் கிடைச்ச நேரங்கள், அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே இருங்க. யூ ஷுட் ஃபர்கெட் ஆல் தி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். நெகட்டிவ் ஏதாவது ஒரு 4-5 இருக்கத்தான் செய்யும். மனுஷன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துக்கமான நாள் வந்திருக்கும். அந்த நாளெல்லாம் நினைச்சே பார்க்க கூடாது. ஹாப்பியா இருந்த நாட்களை மட்டும் திரும்ப திரும்ப நினைங்க. அப்ப நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க, புத்துணர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியாக இருந்த நல்ல தருணங்களை நினைத்து கொண்டே இருந்தால் புத்துணர்ச்சி ஏற்படும். அவ்வாறு செய்தால் இன்னைக்கு நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. இன்னைக்கு வேலையெல்லாம் செய்யும்போது அப்படியே கிடுகிடுன்னு ஒரு சுறுசுறுப்பு வரும். ஏன்னா மனசுல நல்ல எண்ணங்கள் ஓடுகின்றன. சந்தோஷமான நினைவுகளை மட்டுமே நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள். மற்ற இடத்துல தூக்கி டஸ்ட்பின்ல போட்டோம். சோகமான விஷயங்கள்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டாச்சு, கிடையாது. அதெல்லாம் இனிமே வராது மைண்ட்ல. எப்பொழுதும் நல்லதை நினைத்து கொண்டிருங்கள். நல்ல நினைவுகள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு நடைபெற்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைத்து 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 பாருங்கள். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்.
எல்லா வேலையும் நல்லா பண்ணலாம், திறமையாக செய்வீர்கள். இன்றைய நாள் நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடைவன் 9, 9 குடைவன் 5, 5 9 குடைவர்கள் பரிவர்த்தனா யோகம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை. வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து